வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 6ல் 1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் படத்தில் உள்ள அளவுகளுக்கு தீட்டாவை பொறுத்து சைன், கொசைன் மற்றும் டேஞ்சன் விகிதங்களை காண்க. சைன்னா சைன் தான், கொசைன்னா காஸ், டேஞ்சன்னா டேன். சரியா? இப்போ பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுகள் எல்லாமே இருக்கு. PQ 12 அலகுகள், QR 37 அலகுகள், PR 35 அலகுகள். இந்த செங்கோண முக்கோணத்துல நமக்கு முதல்ல என்ன தெரியும்னா, இந்த பக்கங்களோட பேரு தெரியணும். பாருங்க, இந்த செங்கோணம் இருக்கா? இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். அதுக்கு அடுத்தது தீட்டா, குறுங்கோணம் இருக்கா? இந்த குறுங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடியது இது எதிர்பக்கம். மீதி இருக்க பக்கம் அடுத்துள்ள பக்கம். இந்த பேரை கரெக்டா எழுதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சுது. சரியா? செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம், இந்த தீட்டான்ற குறுங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய எதிர்பக்கம், மிச்சம் இருக்குது அடுத்துள்ள பக்கம். இப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சைன் தீட்டா. இப்படி எழுதுனா போதும். இங்க SINE கொடுத்துருக்காங்க, நம்ம முதல்ல 3 எழுத்து எழுதினாலே போதும். சைன் தீட்டா. சைன் தீட்டானா என்னன்னா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம். எது எதிர்பக்கம் பாருங்க. எதிர்பக்கம் 35, கர்ணம் 37. சரியா? அடுத்து ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கொசைன் கொடுத்துருக்காங்களா? கொசைன் நம்ம காசுன்னு எடுத்துக்கிட்டா போதும். முதல் 3 தான் எடுத்துக்கிட்டா போதும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு, காஸ் தீட்டான்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பாருங்க, இந்த படத்துல எவ்வளவு இருக்கு? 12 அலகுகள் பை கர்ணம் எவ்வளவு? 37 அலகுகள். கடைசியா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டேன்ஜன் இருக்கா? டேன்ஜன்னா டேன் அர்த்தம். முதல் 3 எழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். டேன் தீட்டா ஈக்குவல், டேன் தீட்டான்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எது எதிர்பக்கம் பாருங்க. எதிர்பக்கத்தோட மதிப்பு 35, அடுத்துள்ள பக்கம் பாருங்க 12. இதான் என்னது? நமக்கு தேவையான முக்கோண விகிதம் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. சைன், காஸ், டேன். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 2 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் தீட்டாவை பொறுத்து 6 முக்கோணவியல் விகிதங்களை காண்க. இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க. தீட்டாவை பொறுத்து 6 முக்கோணவியல் விகிதங்களை கண்டுபிடிங்க. என்னென்ன? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. அந்த 6 விகிதங்களை கண்டுபிடிக்கணும். முதல்ல இங்க பாருங்க, இங்க செங்கோணம் இருக்கா? இந்த 3 பக்கங்களோட பேர் நமக்கு தெரியும். இந்த செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் இது கர்ணம். சரியா? கர்ணம். குறுங்கோணம் தீட்டா இருக்கு. இந்த தீட்டாவுக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் எதிர்பக்கம். மீதி இருக்கு இல்லையா? இது அடுத்துள்ள பக்கம். இந்த செங்கோண முக்கோணத்துல கர்ணம் தெரியும், எதிர்பக்கம் தெரியும். எது தெரியாது? அடுத்துள்ள பக்கம் தெரியாது. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, செங்கோண முக்கோணம் ABCயில் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். என்ன பிதாகரஸ் தேற்றம்? கர்ணத்தின் வர்க்கமானது இதான கர்ணம், அதை வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்த என்னது? ஸ்கொயர் பண்ண போறோம். எதுக்கு சமமா இருக்கும்? மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற 2 பக்கத்தையும் வர்க்கப்படுத்தி, அதாவது ஸ்கொயர் படுத்தி கூட்டணும். அப்ப பாருங்க, AC ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர். இதான் என்னது? பிதாகரஸ் தேற்றம். மதிப்புகளை பிரதியிடுங்க. BCன்றது என்னது? கர்ணம் எவ்வளவு? 25 இருக்கா? 25. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். AC பாருங்க, ஏசியோட மதிப்பு 7, அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இந்த AB தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதனால அப்படியே இருக்கட்டும். AB ஸ்கொயர். 25 ஸ்கொயர்னா 25 2 தடவை எழுதி பெருக்கணும். 25 பெருக்கல் 25 என்ன வரும்? 625 வரும். 7 ஸ்கொயர்னா 7 2 தடவை எழுதி 7 பெருக்கல் 7 49 ஈக்குவல் டு AB ஸ்கொயர். 625 இது பிளஸ் 49 இடது கொண்டு வாங்க, மைனஸ் 49 மாறும் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். இப்போ பாருங்க, 625ல 49 கழிச்சுனா 576 வரும் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். 625 49 கழிச்சுனா 576. அப்படி சைடை மாற்றி எழுதுங்க. AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. நமக்கு AB தான் வேணும், ஸ்கொயர் வேண்டாம். அப்போ இங்கே ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட் வரணும். 576. AB ஈக்குவல் டு 576க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 24. சரியா? 576க்கு வர்க்கமூலம் 20, அதாவது 24 பெருக்கல் 24
576. அப்ப 576 வர்க்கமூலம் 24. பாருங்க. இந்த அடுத்துள்ள பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் ப்ளூ கலர் எழுதியிருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சது. இந்த ரெட் கலர் எழுதியது அவங்க கொடுத்தது. இப்போ நம்ம முக்கோண விகிதங்களை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றா கண்டுபிடிமா. முதல்ல பாருங்க தீட்டாவை பொறுத்து. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது சைன் தீட்டா. சைன் தீட்டானா எந்த பக்கம் பை எந்த பக்கம்? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம். எது எதிர்பக்கம் பாருங்க. எதிர்பக்கம் 7, கர்ணம் 25. அப்ப என்ன வரும்? 7/25. ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்க போறது காஸ் தீட்டா. காஸ் தீட்டான்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். எது அடுத்துள்ள பக்கம் பாருங்க. அடுத்துள்ள பக்கம் 24, கர்ணம் 25. அப்போ 24/25. அடுத்து பாருங்க tan தீட்டா. tan தீட்டா அப்படின்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் எவ்வளவு? 7. அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு? 24. அப்ப 7/24. 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க அடுத்த 3 இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது கொசிகன் தீட்டா. என்ன கண்டுபிடிக்க போறோம்? கொசிகன் தீட்டா. கொசிகன் அப்படின்றது இந்த சைனோட தலைகிழி. இந்த சைன்ல எழுதுங்க, இதெல்லாம் அப்படியே தலைகீழ மாத்தி எழுதுங்க. கர்ணம் பை எதிர்பக்கம். கர்ணம் பை எதிர்பக்கம். இதையும் தலைகீழ எழுதுங்க. 25/7. இதான் என்னது? கொசிகன். சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம சீக்கன் கண்டுபிடிக்க போறோம். சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டான்னா காசோட தலைகிழி. இதெல்லாம் அப்படியே தலைகீழ எழுதுங்க. அடுத்துள்ள பக்கம் பை கர்ணமா? தலைகீழ எழுதணும்னா கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு இதே தலைகீழ எழுதணும். 25/24. லாஸ்டா நம்ம கண்டுபிடிக்க போறது காட் தீட்டா. COT காட் தீட்டா. காட் வந்து இந்த டேனோட தலைகிழி. இந்த மதிப்பெல்லாம் தலைகீழ மாற்றப்படும். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா? தலைகீழ எழுதும் போது அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? 24/7 வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான 6 முக்கோணவியல் விகிதங்கள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 3 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. tan A = 2/3 எனில் மற்ற முக்கோணவியல் விகிதங்களை காண்க. மொத்தம் 6 முக்கோணவியல் விகிதங்கள்ல ஒண்ணே ஒண்ணு கொடுத்திருக்காங்க. tan A மட்டும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மற்றது கண்டுபிடிங்க. sin A, cos A, அதுக்கு அடுத்தது cosecant A, secant A, cot A. இந்த 5ஐயும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இது மட்டும் தான் கொடுத்துருவாங்க. படம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் படம் வரையணும். பாருங்க ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல செங்கோணம் உண்டாகுது. பாருங்க இங்க A, இங்க B, இங்க Cன்னு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க tan A இங்க வந்து தீட்டா கொடுக்கல. தீட்டா போல A கொடுத்துருக்காங்க. அப்ப இதான A. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம என்ன எடுக்க போறோம்? Aன்னு எடுக்க போறோம். அதாவது தீட்டாவுக்கு பதிலா A. சரியா? இப்ப பாருங்க செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். இதான் நம்ம குறுங்கோணமா எடுத்திருக்கோம். இதுதான் A. அப்ப இதுக்கு எதிரே இருக்கக்கூடிய இதான் என்னது? எதிர்பக்கம். மீதி இருக்க இது வந்து அடுத்துள்ள பக்கம். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். குறுங்கோணம் எங்கனாலும் இருக்கட்டும். குறுங்கோணம் இங்க இருந்துச்சுன்னா இதுதான் எதிர்பக்கம். இப்போ குறுங்கோணம் இங்க இருக்கு. அப்ப இதுதான் எதிர்பக்கம். மீதி இருக்கக்கூடியது அடுத்துள்ள பக்கம். சரி, இப்ப கணக்கு வாங்க. tan A = 2/3ன்னு கொடுத்திருக்காங்க. tanனா எந்த பக்கம் பை எந்த பக்கம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்ப எதிர்பக்கத்தோட மதிப்பு 2, அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு 3. எதிர்பக்கம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இதனுடைய மதிப்பு 2. அதுக்கு அடுத்து பாருங்க அடுத்துள்ள பக்கம் வந்து 3. எது தெரியல? கர்ணம் தெரியல. அதை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க செங்கோண முக்கோணம் ABCயில் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். என்ன பிதாகரஸ் தேற்றம்? கர்ணத்தின் வர்க்கமானது கர்ணம் எது? AC இல்லையா? AC² மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். AB² + BC². AB² + BC². இதான் என்னது? பிதாகரஸ் தேற்றம். இந்த AC² தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கட்டும். ABயோட மதிப்பு பாருங்க 3, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். BCயோட மதிப்பு பாருங்க அடுக்கு 2, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். AC² = 3 ஸ்கொயர் பண்ணா 9. அதாவது 3 ஸ்கொயர்னா 3 × 3 9. 2 ஸ்கொயர்னா 2 × 2 4. 2 × 2 4. சரியா?
இப்போ பாருங்க ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ஐயும் 4ஐ கூட்டினோம்னா என்ன வரும் 13. 9 4ஐ கூட்டினா 13. நமக்கு என்ன வேணும்? ஏசி தானே வேணும். அப்போ ஏசி ஈக்குவல் டு இங்க ஸ்கொயரை கட் பண்ணா இங்க ஸ்கொயர் ரூட் வரணும் 13. அப்போ ஏசியோட மதிப்பு எவ்வளவு? ரூட் 13. பாருங்க ஏசி இங்க கண்டுபிடிச்சு எழுதியாச்சு ரூட் 13. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஒவ்வொரு விகிதங்களா கண்டுபிடிக்கலாமா? முதல்ல சைன் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்குமா? பாருங்க சைன் ஏ தீட்டா கிடையாது ஏ. இங்க குறுங்கோணம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏ தான் குறுங்கோணம். சைன்னா எந்த பக்கம் பை எந்த பக்கம்? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம். எது எதிர்பக்கம்? எதிர்பக்கம் 2 கர்ணம் ரூட் 3. அப்போ 2 பை ரூட் 3. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் ஏன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு? 3. கர்ணம் எவ்வளவு? ரூட் ஆஃப் 13. இந்த இடத்துல 3 போட்டிருக்க பாருங்க 13. சரியா? 13 என்ன வரும்? 3 பை ரூட் ஆஃப் 13. இந்த இடத்துல 13. சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போது டேன் கொடுத்துட்டாங்க. அப்போ டேன் வேண்டாம், மற்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கத்தில் எழுதுறேன் பாருங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது கொசிகன் ஏ. கொசிகன் வந்து சைனோட தலைகிழி. அப்போ கர்ணம் பை எதிர்பக்கம். கொசிகன் வந்து சைனோட தலைகிழி. இது தலைகிழி அப்படியே மாத்த. இங்க என்ன இருக்கு? 2 பை ரூட் 13 இருக்கா? அப்போ ரூட் ஆஃப் 13 பை 2. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம்? சீக்கன் கண்டுபிடிக்க போறோம். சீக்கன் ஏ. சீக்கண்ட் வந்து எதோட தலைகிழி? காசோட தலைகிழி. இது அப்படியே தலைகிழி எழுதுங்க. கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். இதே தலைகிழி எழுதணும். ரூட் ஆஃப் 13 பை 3. 13 பை 3. லாஸ்டா நம்ம கண்டுபிடிக்க போறது காட் ஏ. காட் ஏ தீட்டாவுக்கு பதிலா ஏ, அவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க காட் வந்து டேனோட தலை. இதை தலைகளை மாத்தி எழுதுவோம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா டேன். அப்ப தலைகள் எழுதுவோமா? அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு? 3. எதிர்பக்கம் 2. அப்படி இது தலைகளை எழுத வேண்டியதுதான். 3 பை 2. இதான் என்னது? நமக்கு தேவையான மற்ற முக்கோணவியல் விகிதங்கள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 4 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 13/5 எனில் 2 சைன் தீட்டா -3 காஸ் தீட்டா பை 4 சைன் தீட்டா -9 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3 என நிரூபிக்க. பாருங்க இங்க சீக்கன் தீட்டாவோட மதிப்பு இருக்கு. நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பு தான் வேணும். அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பை இங்க கொண்டு பிரதியிடணும். பிரதியிட்டு சுருக்கினா ஆன்சர் என்ன வருதா? 3 வருதுன்னு நம்ம நிரூபிக்கலாம். ஈஸியா நிரூபிச்சிடலாமா? பாருங்க முதல்ல சீக்கன் தீட்டா. இந்த சீக்கண்ட் வந்து எதோட தலைகிழி? காசோட தலைகிழி. அப்ப காஸ் தீட்டான்னா எந்த பக்கம் பை எந்த பக்கம்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதோட தலைகிழி தான் சீக்கன். அப்ப சீக்கன் தீட்டா அப்படின்னா என்ன வரும்? கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். அப்படியே ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருமா? படம்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வரையணும். ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டோம். செங்கோணம் இங்க இருக்கு. செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். நம்ம குறுங்கோணம் தீட்டாவை இங்க எடுக்கலாம். தீட்டா இங்க எடுத்தோம் அப்படின்னா இதுதான் எதிர்பக்கம். இதுக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம். நம்ம இங்க கூட எடுக்கலாம். இங்க எடுத்தோம்னா இது எதிர்பக்கமா இருக்கும். மீதி என்ன இருக்கோ அது அடுத்துள்ள பக்கம். சரியா? இப்ப பாருங்க கர்ணம் வந்து 13. அடுத்துள்ள பக்கம் பாருங்க 5. எது தெரியாது நமக்கு? எதிர்பக்கம் தெரியாது. அதை கண்டுபிடிக்க போறோம். பேர் கொடுத்துருவோமா? ஏபிசி. பாருங்க செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். பிதாகரஸ் தேற்றம் என்னது? கர்ணத்தின் வர்க்கமானது எது? கர்ணம் ஏசி தானே. ஏசி ஸ்கொயர் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். சரியா? இப்ப பாருங்க ஏசியோட மதிப்பு 13. 13 ஸ்கொயர். ஏபியோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கட்டும். ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி தான் எவ்வளவு? பிசி பாருங்க 5 அலகுகள். இங்க ஸ்கொயர் இருக்கா, அதனால ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 13 பெருக்கல் 13 169. ஏபி ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னா 25. 5 பெருக்கல் 5 25.
169 ப்ளஸ் 125 இடது கொண்டு ப்ளஸ் 25 125 25 இடது கொண்டு தான் -25 மாறும் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்படி சைடை மாற்றி எழுதுங்க. இடது பக்கம் வலது பக்கம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 169ல் 25 கழிச்சா 144. அப்போது பாருங்க ஏபி ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயரை கட் பண்ணால் இங்கே ஸ்கொயர் ரூட் வரணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வரும்? ஏபி ஈக்குவல் டு 144க்கு வர்க்கம் எடுத்தால் 12, அதாவது 12 ஸ்கொயர். 12 பெருக்கல் 12 144. 144 வர்க்கம் மூலம் 12. எதை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு 2 விகிதம் மட்டும்தான் வேணும். எது சைனும் காசும் மட்டும்தான் வேணும். அப்போ சைன் தீட்டா அப்படின்னா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் எவ்வளவு? 12. கர்ணம் எவ்வளவு? 13. அப்போ என்ன வரும்? 12/13. அடுத்து நமக்கு என்ன வேணும்னா காஸ் தீட்டா வேணும். காஸ் தீட்டான்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். எது அடுத்துள்ள பக்கம் பாருங்க. அடுத்துள்ள பக்கம் 5, கர்ணம் 13. அப்போ என்ன வரும்? 5/13. சரியா? நம்ம சைன் மற்றும் காசோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இந்த கணக்கு எடுத்து அப்படியே எழுதலாமா? எழுதி இதில் பிரதிட்டு சுருக்கும்போது நமக்கு என்ன வரணும்? 3 வரணும். ஈஸியாக நம்ம 3 கொண்டு வந்துடலாம் பாருங்க. கணக்கு எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? 2 சைன் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா பை 4 சைன் தீட்டா மைனஸ் 9 காஸ் தீட்டா. இப்போ பாருங்க, மதிப்புகளை நம்ம பிரதியிட போகிறோம். மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா முதல்ல இந்த 2 இருக்குல்லையே, இந்த 2 எந்த மாற்றம் இல்லை, அப்படியே வரும். சைன் தீட்டா, சைன் தீட்டாவுக்கு பதிலாக 12/13. சரியா? இந்த -3 அப்படியே வந்துடும். காஸ் தீட்டா மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? 5/13. 5/13 பை இந்த 4 அப்படியே வந்துடும். சைன் தீட்டா மதிப்பு 12/13 மைனஸ் 9 அப்படியே வந்துடும். காஸ் தீட்டாவோட மதிப்பு எவ்வளவு? 5/13. இந்த கணக்கில் சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த 2 மதிப்புகளை மட்டும் நம்ம பிரதியிட்டுருக்கோம். வேற எதுவும் இது பண்ணலாம். இப்போ பாருங்க, சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு முதல்ல பாருங்க, 2ன்னு என்ன அர்த்தம்? 2/1 அர்த்தம். பெருக்குங்க. 2 12 24 பை 1 13 13 மைனஸ் 3னா 3/1 அர்த்தம். பெருக்குங்க. 3 5 15 பை 1 13 13. அப்படிங்க வாங்க. 4 என்ன அர்த்தம்? 4/1 அர்த்தம். பெருக்குங்க. 4 12 48 பை 1 13 13 மைனஸ் 9 என்ன அர்த்தம்? 9/1. பெருக்குங்க. 9 5 45 பை 1 13 13. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? ஈக்குவல் டு இங்கே பாருங்க, 2 பின்னருக்கு கழித்தல் பகுதி சமமாக இருக்கு. அப்போ அது ஒரு தடவை எழுதிக்கிட்டா போதும். தொகுதியை நம்ம அப்படியே கழிக்கலாம். 24 மைனஸ் 15. அதே மாதிரி தான் பாருங்க, 2 பின்னம் கழித்தல் இருக்கு, பகுதி சமமாக இருக்கு. ஒரு தடவை எழுதிக்கங்க. 48 மைனஸ் 45. அடுத்து பாருங்க, ஈக்குவல் டு 24ல் 15 கழிச்சுனா 9/3 13. 9/13 வகுத்தல் 48ல் 45 கழிச்சா 3/13 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப் பாருங்க. இந்த 9/13 எந்த மாற்றமும் இல்லை, பெருக்கல். இந்த வகுத்தல பெருக்கலா மாத்திரம் இது தலைகீழ மாறும். அப்போ 13/3 எது கேன்சல்? 13 கேன்சல். 1 3 3 3 9. மிச்சம் என்ன இருக்கு? 3. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? 3 தான் நம்ம நிரூபிக்கணும். நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 எடுத்துக்காட்டு 6ல் 5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மதிப்பு காண்க. இங்கே 4 இது இருக்குது. ஒவ்வொன்றோட மதிப்பை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். முதல் இது எடுத்து எழுதலாமா பாருங்க. என்ன இருக்குது பாருங்க, சைன் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரி. இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய மதிப்புகளை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா முக்கோணவியல் அட்டவணை பார்த்துருப்போம். அதுலேருந்து தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் அட்டவணை. இந்த அட்டவணை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எதோட மதிப்பு வேணும் நமக்கு? சைன் 30 டிகிரி காஸ் 30. பாருங்கள், சைனுக்கு நேராக 30 டிகிரியோட மதிப்பு 1/2. சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2. காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2. எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கள்,
சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2 ப்ளஸ் காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2. இப்போ பாருங்கள், ரெண்டுக்கு எது சமமாக இருக்குது? பகுதி சமமாக இருக்கா? அப்போது அந்த பகுதியை ஒரு தடவை எழுதினா போதும், தொகுதி அப்படியே கூட்டிக்கலாம். 1 + √3. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. ரெண்டாவது ஆரம்பமா பாருங்கள். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். tan 60 டிகிரி இன்ட்டு cot 60 டிகிரி. இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். tan 60 டிகிரி இந்த அட்டவணையில் எடுக்கணும். பாருங்கள், tan இங்கே இருக்குது, 60 டிகிரி பாருங்கள். என்ன மதிப்பு? √3. tan 60 டிகிரியோட மதிப்பு √3. அதே மாதிரி cot பாருங்கள். cot 60 டிகிரியோட மதிப்பு 1/√3. cot 60ஓட மதிப்பு 1/√3. tan 60ஓட மதிப்பு √3. எழுதிக்கலாமா? tan 60 டிகிரியோட மதிப்பு √3 பெருக்கல், இந்த இடத்துல புள்ளி வச்சா பெருக்கல் தான், சரியா? cot 60ஓட மதிப்பு 1/√3. எது கேன்சல்? √3 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 1. இதான் என்னது? நமக்கு தேவையான மதிப்பு. அடுத்தது மூணாவது பார்க்கலாமா பாருங்கள். மூணாவது என்ன இருக்குது? tan 45 டிகிரி பை tan 30 டிகிரி ப்ளஸ் tan 60 டிகிரி. இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மதிப்புகள்லாம் எடுத்து பிரதிடுவோம் பாருங்கள். tan 45 டிகிரியோட மதிப்பு 1 பாருங்கள். tan 45 டிகிரியோட மதிப்பு 1 எழுதியாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், பகுதியில் tan 30 டிகிரி. tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. tan 30 டிகிரியோட மதிப்பு 1/√3 ப்ளஸ் tan 60 டிகிரி பாருங்கள். tan 60 டிகிரியோட மதிப்பு √3. டேனில் 60 நேரம் பார்த்தோம்னா √3, சரியா? இந்த இடத்துல √3னா என்ன அர்த்தம்னா √3/1ன்னு அர்த்தம். இதில் பகுதியில் எதுமேல என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். இது சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 1 பாருங்கள், பகுதியில் 2 பின்ன ப்ளஸில் இருக்கா? அது குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம். √3ஐயும் 1ஐயும் பெருக்குனா √3. குறுக்கு பெருக்குமா? 1 1 ப்ளஸ் இதை குறுக்க பெருக்கணும். √3ஐயும் பெருக்குனா 3. ரூட் அப்படியே வந்துடும். 3ஐயும் பெருக்குனா 9 வரும். அப்போது √9 அப்படின்னா என்ன வரும்? 9ஓட வர்க்கம் மூலம் 3. இதை தான் நேரடியாக எழுதியிருக்கேன். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். பகுதியை பெருக்கிட்டோம். √3ஐயும் 1ஐயும் பெருக்குனா √3, குறுக்க பெருக்க போகிறோம். 1 1 ப்ளஸ் போட்டாச்சு. √3ஐயும் பெருக்குனா 3. சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 1/1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4/√3 ஈக்குவல் டு 1. இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாற்றியாச்சு. அப்போ இது தலைகீழ மாறும். √3/4. இப்போ பாருங்கள், நம்ம 1ஐயும் √3/4 பெருக்க என்ன வரும்? √3/4 தான் வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான மூணாவது இதோட ஆன்சர். அடுத்தது நாலாவது என்னென்னா sin ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45. இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். நாலாவது பாருங்கள், sin ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி. இதோட மதிப்பு கண்டுபிடிப்போமா? பாருங்கள், இந்த அட்டவணையில் மதிப்பு எடுத்துக்கலாம். sin 45 டிகிரியோட மதிப்பு 1/√2. அதே மாதிரி காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2 தான். பாருங்கள், சைனுக்கும் அதே தான், காசுக்கும் அதே தான். எடுத்து எழுதிக்கலாமா? இந்த இடத்துல sin 45 டிகிரியோட மதிப்பு 1/√2. அடுக்கு 2 இருக்கா? அதனால் அடுக்கு 2 ப்ளஸ் காஸ் 45 டிகிரி மதிப்பு என்ன பார்த்தோம்? 1/√2 தான். இங்கே அடுக்கு 2 இருக்குது, அதனால் 2. இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ண தொகுதி பகுதி தனித்தனியாக ஸ்கொயர் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 √2 ஸ்கொயர் பண்ண போகிறோம். √2 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதை வந்து 2 தடவை எழுதி பெருக்குன்னு அர்த்தம். √2 பெருக்கல் √2 என்ன வரும்? ரூட் அப்படியே வந்துடும். 2 2 4. 4க்கு வர்க்கம் எடுத்தால் 2ன்னு வரும். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 ப்ளஸ் அதே தான் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 வந்துடும். எது சமமாக இருக்குது பாருங்கள்? பகுதி சமமாக இருக்கா? ஒரு தடவை எழுதிக்கலாமா? தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம். 1 + 1 1 கூட்டினா 2/2 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுங்கள். 2 2. அப்போ ஆன்சர் என்ன? 1. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 6ல் 6 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின் வருவனவற்றின் மதிப்பு காண்க. இங்கே 2 இது இருக்குது.
உடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், முதல் இது அப்படியே கொடுத்துட்டு எடுத்து எழுதிட்டோம். என்ன இருக்குது பாருங்கள், காஸ் 0 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி ப்ளஸ் சைன் 30 டிகிரி இன்டூ சைன் 90 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி. இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்லாமே மதிப்புகளை நம்ம அட்டவணையிலேருந்து எடுக்கணும். முக்கோணவியல் விகிதங்கள் அட்டவணை இருக்கு இல்லையா, இதிலேருந்து தான் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? முதல்ல காஸ் 0 டிகிரி பாருங்கள், காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1, காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1 ப்ளஸ் போட்டுக்கலாம். சைன் 45 டிகிரியோட மதிப்பு பாருங்கள், சைன் இங்கே இருக்கா, 45 டிகிரி என்ன மதிப்பு இருக்குது, 1/√2, 1/√2 ப்ளஸ் சைன் 30 டிகிரி பாருங்கள், சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2, சைன் 30ஓட மதிப்பு 1/2. மதிப்புகளை பிரதிட்டாச்சு. அப்படி இங்கே வாங்க, சைன் 90 டிகிரி, சைன் 90 டிகிரியோட மதிப்பு பாருங்க எவ்வளவு, 1, சைன் 90 டிகிரியோட மதிப்பு 1 மைனஸ் காஸ் 45 டிகிரியோட மதிப்பு பாருங்க, காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2 பாருங்க, 45 நேரம் பார்க்கணும், இங்கே காசுக்கு நேரம் 1/√2 ப்ளஸ் காஸ் 60 பாருங்க, காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2, 1/2. அவ்வளோதான், நம்ம மதிப்பில் பிரதிட்டோம். இப்போ சுருக்க போகிறோம். சுருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 ப்ளஸ் இதுக்கு மட்டும் குறுக்கு பெருக்கல் எடுங்க. முதல்ல எது பெருக்கலாம், பகுதியை பெருக்குமா, √2 2 பெருக்குனா 2√2ன்னு எழுதலாம். 2 பெருக்குனா என்ன வந்துடும், 2 இல்லை √2 பெருக்கிறது எல்லாம் ஒன்று தான். இதுதான் கரெக்டான வழிமுறை. சரியா, 2√2 பெருனா 2√2 குறுக்க பெருக்க போகிறோம். 2 2 ப்ளஸ் போட்டுட்டோம். 1/√2 பெருக்குனா √2. அப்படி இங்கே வாங்க, அதே தான் 1 மைனஸ் குறுக்கு பெருக்கல். முதல்ல பகுதியை பெருக்குமா, 2/√2 பெருக்குனா 2√2 குறுக்க பெருக்குங்க, 2 ப்ளஸ் 1/√2 பெருக்குனா √2. சரியா, இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். இந்த 1க்கு பகுதியில் எதுவுமே இல்லை, என்ன இருக்குது, 1 இருக்குன்னு அர்த்தம். இது குறுக்கு பெருக்கல் எடுங்க. 2யும் 1ஐயும் 2√2 பெருக்குனா 2√2, 2√2 பெருக்கல் 1 2√2 குறுக்க பெருக்க போகிறோம். 1ஐயும் 2√2 பெருக்குனா 2√2 ப்ளஸ் 1ஐயும் இதையும் பெருக்க போகிறோம். அப்போ இது அப்படியே வந்துடும், 2 + √2, 2 + √2. இப்போ பாருங்கள், இங்கே வாங்க, 1னா என்ன அர்த்தம், 1/1 அர்த்தம். குறுக்கு பெருக்கல் எடுங்க. முதல்ல பகுதி பெருக்குவோம். 1ஐயும் 2√2 பெருக்குனா 2√2 குறுக்க பெருக்குங்க. 1ஐயும் 2√2 பெருக்குனா 2√2 மைனஸ் 2 ப்ளஸ் √2. சரியா, 1ஐயும் இதையும் பெருக்குனா இந்த இது அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இது சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு இந்த இடத்துல 2√2 1√2, அதாவது இதெல்லாம் எக்ஸ் மாதிரி, 2x இது 1x கூட்டினா என்ன வரும், 3x. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக √2. இது 2√2 2 தடவை இருக்குது, ஒரு தடவை இருக்குது. அப்போ கூட்டினா 3 தடவை வந்துடும். இந்த +2 எந்த மாற்றமும் இல்லை, /2√2 எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இங்கே வாங்க, 2√2 1√2 கூட்டினா 3√2, இந்த -2 அப்படியே தான் வரும். இது 2x இது 1x கூட்டினா என்ன 3x வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இது அப்படியே தான் வரும். இதோட கெழு 2, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, 1 இருக்கணும். அப்போ கெழுக்களை மட்டும் கூட்டினா போதும், 3√2. இந்த -2 அப்படியே வந்துடும், /2√2. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பகுதியை பெருக்க போகிறோம். 2 பெருக்குனா 4, √2 பெருக்குனா 2. சொன்னது புரிஞ்சா பாருங்கள், 2 4, √2 பெருக்குனா 2, அதாவது ரூட் அப்படியே வந்துடும். 2 பெருக்குனா 4, 4க்கு வர்க்கம்னு எடுத்தால் 2. அதை தான் நான் நேரடியாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்முலான்னா, a + b × a - b = a² - b². இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக 3√3, பிக்கு பதிலாக -2. அப்போது 3√2, ஏக்கு பதிலாக 3√2 அடுக்கு 2 இந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ், பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 அடுக்கு 2. அவ்வளோதான். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 சொன்னோம் இல்லையா, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4, √4, 4க்கு வர்க்கம் எடுத்தால் 2 வந்துடும். மைனஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அப்படியே வந்துடும். இதை பெருக்கிடுங்க, 4 × 2 =
9 2 18, இந்த -4 அப்படியே வந்துடும், பை 8 அப்படியே வந்துடும். 18ல் 4 கழிச்சோம்னா 14 பை 8, 14/8. இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்கள், ரெண்டாம் வாய்ப்பாடு 7 2 14, 4 2 8. அப்போ ஆன்சர் 7/4. முதல் இதை நம்ம முடிச்சிருக்கோம். இதில் ரெண்டாவது ஒன்று இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு வந்துருமா பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த மதிப்புகளெல்லாம் நம்ம பிரதியிட போகிறோம். எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்கா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மதிப்புகளை எடுத்து எழுதிட்டு நம்ம அதை என்ன செஞ்சிடலாம், ஸ்கொயர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், முதல்ல tan 60 டிகிரியோட மதிப்பு பாருங்கள். tan இங்கே இருக்குது, 60 டிகிரியோட மதிப்பு √3. அப்போது tan 60க்கு பதிலாக √3, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், -2. tan 45 பாருங்கள், tan 45 டிகிரியோட மதிப்பு, tan 45 டிகிரியோட மதிப்பு 1, இந்த இடத்துல 1, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், cot 30 டிகிரி பாருங்கள். காட் கீழே இருக்குது பாருங்கள், காட் இங்கே இருக்குது, 30 டிகிரி. 30 டிகிரி மதிப்பு என்ன, √3 பாருங்கள். 30க்கு நேராக √3. அப்போ இந்த இடத்துல √3 அடுக்கு என்ன செஞ்சிடலாம், 2 போட்டுக்கலாம், ப்ளஸ் இந்த 2 அப்படியே வந்துடும். sin 30 டிகிரி பாருங்கள், sin 30 டிகிரியோட மதிப்பு 1/2. அப்போ இந்த இடத்துல 1/2, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும், ப்ளஸ் 3/4 அப்படியே வந்துடும். கொசிக்கன் 45 டிகிரி பாருங்கள், கொசிக்கனில் 45ஓட மதிப்பு √2. கொசிக்கன் 45 டிகிரியோட மதிப்பு √2. இங்கே அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 2. சரியா? அவ்வளோதான், மதிப்புகளை பிரதிட்டோம். இப்போ சுருக்கிட்டோம்னா போதும், நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சுருக்கிடலாமா பாருங்கள், ஈக்குவல் டு √3 ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 3 வந்துடும் பாருங்கள். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, √3 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். √3 பெருக்கல் √3 9 வரும். அப்போ 9க்கு வரவங்களை எடுத்தால் 3. நீங்கள் எப்படினாலும் புரிஞ்சுக்குங்க. சரியா? ஈக்குவல் டு 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், மைனஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3, ப்ளஸ் 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, ப்ளஸ் 3/4. √2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 வரும். அதாவது √2 2 தடவை எழுதி பெருக்குன்னா ரூட் அப்படியே வந்துடும், 2 2 4, 4க்கு வர்க்கம் எடுத்தால் 2. அதான் இந்த இடத்துல நம்ம நேரடியாக போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த +3 -3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், -2 1 2, ப்ளஸ் இதை பாருங்கள், 2 2 2 2 4, மிச்சம் என்ன இருக்குது, 1/2, ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள், 2 2 2 2 4, மிச்சம் என்ன இருக்குது, 3/2. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு -2 அப்படியே வந்துடும். இது 2க்கும் பாருங்கள் பகுதி சமமாக இருக்கா, ஒரு தடவை எழுதிக்கலாமா, 2 2 ஒரு தடவை எழுதினா போதும், தொகுதி அப்படியே கூட்டலாம், 1 + 3. இப்போ பாருங்கள், -2 ப்ளஸ் 1 3 கூட்டினா 4, 4/2 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுங்கள், 2 2 2 2, மிச்சம் என்ன இருக்குது, -2 இருக்குது, +2 இருக்குது. அப்போ 2ல் 2 கழிச்சா 0, +2 - கேன்சல் ஆகி 0 வந்துடும். இதான் என்னது, நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல், இதில் எடுத்துக்காட்டு 6ல் 7 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை கேட்கப்பட்டுள்ள முக்கோணவியல் விகிதங்களில் மாற்றி எழுதுக. இங்கே ஒரு விகிதம் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம வேறு எதாவது மாற்றி எழுதணும். எதை பயன்படுத்தணும்னா, நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை நம்ம பயன்படுத்தணும். பாருங்கள், முதல் இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, sin 74 டிகிரியின் மதிப்பை கொசைனில் எழுதணும். கொசைன்னா காசாக மாற்றி எழுதணும். எழுதுவோமா? பாருங்கள், முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க, sin 74 டிகிரி. இதை நம்ம கொசைன் அதாவது காசாக மாற்ற போகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சைன் எந்த மாற்றமும் இல்லை, 74 இருக்கா, இது நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள். அப்போது 90லேருந்து எதை கழிச்சா 74 வரும், அதான் கேள்வி. அப்போ 90 - 16 கரெக்டாக வருமா பாருங்கள். 90ல் 16 கழிச்சிட்டோம்னா 74. அப்போது 74 எப்படி எழுதலாம், 90 - 16 எழுதலாம். sin 90 - θ ஃபார்முலா பார்ப்போமா? பாருங்கள், முக்கோணவியல் விகிதங்களுக்கான பாருங்கள், sin 90 - θன்னா cos θ. sin 90 - θ என்ன வரும், cos θ. cos இங்கே θவுக்கு பதிலாக 16 இருக்குது. அவ்வளோதான், முதல் இது அவ்வளோதான். அடுத்த ரெண்டாவது பாருங்கள்,
ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, tan 12 டிகிரியை கோடேஞ்சன்ட் எழுதணும். tan 12 டிகிரி. இந்த tan அப்படியே வந்துடும். நிரப்பு கோணங்கள் மாற்றிக்கலாமா? அப்போ 90ல் எதை கழிச்சோம்னா நமக்கு 12 வரும். எதை கழிச்சா 12 வரும்? 78 கழிக்கலாமா? அப்போ -78 டிகிரி. 90ல் 78 கழிச்சோன்னா 12. அப்போ 12 எப்படி எழுதலாம்? 90 - 78. இப்போ பாருங்கள், tan 90 - θன்னா cot θ, அதாவது கோடேஞ்சன். ஃபார்முலா பார்ப்போமா? பாருங்கள், tan 90 - θ என்ன வந்துடும்? cot θ வந்துடும். அப்போ cot θ போல் எவ்வளோ இருக்குது? 78 டிகிரி இருக்குது. டேனை காட்டாக மாற்றிட்டோம். கடைசி இது பாருங்கள், கொசிக்கண்டை சீக்கண்டாக மாற்றணும். மாற்றுவோமா? மூணாவது பாருங்கள், மூணாவது இது என்ன இருக்குது? கொசிகண்ட் 39 டிகிரி. இப்போ பாருங்கள், கொசிகண்ட் பாருங்கள் 39 எதுலேருந்து கழிக்கணும்? 90லேருந்து எதை கழிச்சோம்னா நமக்கு 39 வரும். 90 - 51 வருமா? 51. 90ல் 51 கழிச்சோம்னா என்ன வந்துடும்? 39 வந்துடும். இப்போ பாருங்கள், கொசிக்கன் 90 - θ சீக்கன் θ. சீக்கன் ஃபார்முலா பார்ப்போமா? பாருங்கள், கொசிக்கன் 90 - θனா சீக்கன் θ. சீக்கன் இந்த θ போல் அங்கே என்ன இருக்குது? 51 டிகிரி இருக்கிறது. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 6ல் 8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதிப்பிடுக. இந்த 2 இது இருக்கா, 2 இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். முதல்ல சைன் 49 டிகிரி பை காஸ் 41 டிகிரி. இந்த தொகுதி பகுதி இருக்கு இல்லையா, 2ல் ஏதாவது ஒன்றை நம்ம என்ன மாற்றணும்? நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களாக மாற்றணும். தொகுதியை மாற்றிடுவோமா? பகுதியை நம்ம எதுவும் தொட வேண்டாம். அப்போ சைன் 90லேருந்து எதை கழிச்சா 49 வரும்? 41 கழிக்கணும். இதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? 90 டிகிரி மைனஸ் 41 பை காஸ் 41 டிகிரி ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், சைன் 90 - θ. ஃபார்முலா பார்ப்போமா? ஃபார்முலா பாருங்கள், சைன் 90 - θன்னா காஸ் θ. இப்போ சைன் 90 - θன்னா காஸ் θ. θவுக்கு பதில் என்ன இருக்குது? 41 இருக்குது. பை இந்த பகுதியில் இருக்க 41 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த காஸ் 41, இந்த காசு நம்ம கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன? 1. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள் என்ன இருக்குது? சீக்கன் 63 டிகிரி பை கொசிகண்ட் 27 டிகிரி. இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி தான், ஒன்று தொகுதி பகுதி ஏதோ ஒன்று நிரப்பு முக்கோணவியல் விகிதங்களுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அப்போ இந்த சீக்கண்டு அப்படியே இருக்கட்டும், இந்த கோணத்தை மட்டும் மாற்ற போகிறோம். 90ல் எதை கழிச்சா 63 வரும்? இங்கே இருக்கு பாருங்கள், 27 கழிச்சா போதும். 90 - 27 டிகிரி. பகுதி எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்குது? கொசிகண்ட் 27 டிகிரி. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு சீக்கண்ட் 90 - θ. ஃபார்முலா பாருங்கள், லாஸ்ட்டில் இருப்பாங்க. சீக்கண்ட் 90 - θ ஈக்குவல் டு கொசிகண்ட் θ. என்ன θ? கொசிகண்ட் θ. இங்கே θவுக்கு பதிலாக 27 டிகிரி இருக்குது. பை இந்த கொசிகண்ட் 27 எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், கொசிகண்ட் 27 கொசிகண்ட் 27 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 1. எதுமேலாம் அங்கே என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 6ல் 9 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதிப்பு காண்க. இங்கே 2 கணக்கு இருக்குது. இதனுடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள், கொடுத்துருந்ததை அப்படியே எழுதிட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க? tan 7 டிகிரி, tan 23 டிகிரி, tan 60 டிகிரி, tan 67 டிகிரி, tan 83 டிகிரி. இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த 7ஐயும் 83ஐயும் கூட்டினா 90. அதே மாதிரி இந்த 23ஐயும் 67ஐயும் கூட்டினா 90 டிகிரி. அப்போது இந்த 2 இது இருக்கு இல்லையா, இது அல்லது இது என்ன மாற்றணும்னா நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை மாற்றிட்டோம்னா நமக்கு கணக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், tan இந்த 7 டிகிரியை நம்ம என்ன செய்யலாம்? 90 - 83 எழுதலாம். 90ல் 83 கழிச்சா 7 டிகிரி. அதே மாதிரி இந்த tan
23 டிகிரி இருக்கா? 23 எப்படி எழுதலாம்னா 90 மைனஸ் 67 டிகிரின்னு எழுதலாம். 90 67 கழிச்சா 23. மிச்சம் எந்த மாற்றமும் இல்ல. இந்த இடத்துல பாருங்க. tan 60 டிகிரி. மிச்சம் எதுவுமே எந்த மாற்றமும் இல்ல. மாத்த வேண்டாம். tan 67 டிகிரி tan 83 டிகிரி. அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு tan 90 மைனஸ் தீட்டா. ஃபார்முலா பார்ப்போமா? பாருங்க. நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள் ஃபார்முலா பாருங்க. tan 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா cot தீட்டா. இங்க பாருங்க. tan 90 மைனஸ் தீட்டானா cot தீட்டா. எழுதிக்கலாமா? பாருங்க. tan 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா cot தீட்டா. இங்க தீட்டா போல என்ன இருக்கு? 83. அதுக்கு அடுத்து பாருங்க. tan 90 மைனஸ் 67 டிகிரி இருக்கா? அப்ப tan 90 மைனஸ் தீட்டா என்ன வரும்? cot தீட்டா வரும். cot தீட்டா போல என்ன இருக்கு? 67. மிச்சம் எந்த மாற்றமும் இல்ல. அப்படியே எழுதிக்கலாமா? tan 60 டிகிரி. இதை கொஞ்சம் மாத்தி எழுத போறோம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா tan தீட்டான்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம்னா 1/cot தீட்டான்னு எழுதலாம். tan தீட்டா எப்படி எழுதலாம்? 1/cot தீட்டான்னு எழுதலாம். இப்ப பாருங்க. இந்த இடத்துல இந்த 60 அப்படியே இருக்கட்டும். இந்த tan 67 எப்படி எழுதலாம்? 1/cot 67 டிகிரின்னு எழுதலாம். திரும்ப பாருங்க. tan 83 இருக்கும். அதை எப்படி எழுதலாம்? 1/cot 83 டிகிரின்னு எழுதலாம். இப்ப எது கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த cot 83 இந்த cot 83 கேன்சல். இது தொகுதியில இருக்கு. இது பகுதியில இருக்கு. அதே மாதிரி பாருங்க. இந்த cot 67 இந்த cot 67 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. வெறும் tan 60 டிகிரி மட்டும்தான் இருக்கு. நமக்கு tan 60 டிகிரியோட மதிப்பு நம்ம அட்டவணையிலிருந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க. இந்த அட்டவணையிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க. tan 60 டிகிரியோட மதிப்பு √3. tan 60 டிகிரி மதிப்பு √3. எழுதிக்கலாமா? 60 டிகிரியோட மதிப்பு √3. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். முதல் இதை முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெண்டாவது பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? cos 35 டிகிரி பை sin 55 டிகிரி பிளஸ் sin 12 டிகிரி பை cos 78 டிகிரி மைனஸ் cos 18 டிகிரி பை sin 72 டிகிரி. இதான் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பை கண்டுபிடிங்க. ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. பின்ன வடிவத்தில் இருக்கா? தொகுதி அல்லது பகுதியை நம்ம என்ன வடிவத்துக்கு மாத்தணும்? நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை மாத்தணும். முதல்ல இந்த cos அப்படியே இருக்கட்டும். 35 டிகிரி எப்படி எழுதலாம்? 90ல இருந்து எதை கழிச்சா 35 வரும்? 55 கழிச்சா 35 வருமா? அப்போ 35 90 மைனஸ் 55 மாத்திட்டோம். இது எந்த மாற்றமும் இல்லை. sin 55 டிகிரி பிளஸ் அதே மாதிரி இங்க வாங்க. sin அப்படியே இருக்கட்டும். இந்த 12 டிகிரி எப்படி எழுதலாம்? 90 டிகிரி மைனஸ் 78 டிகிரி எழுதலாம். பை இந்த cos 78 டிகிரி எந்த மாற்றமும் இல்லை. 90 78 கழிச்சா 12. அப்ப 12 இந்த மாதிரி எழுதலாம். மைனஸ் cos இந்த 18 எப்படி எழுதலாம் பாருங்க. 90 மைனஸ் 72 டிகிரி எழுதலாமா? 90 மைனஸ் 72 பை இந்த sin 72 டிகிரி எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க. ஈஸியா நம்ம கணக்கு முடிச்சிடலாம். cos 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலா பார்ப்போமா? பாருங்க. cos 90 மைனஸ் தீட்டானா sin தீட்டா, sin 90 மைனஸ் தீட்டானா cos தீட்டா. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போறோம். இப்ப பாருங்க. முதல்ல cos 90 மைனஸ் தீட்டானா sin தீட்டா. இங்க தீட்டா மேல என்ன இருக்கு? 55 பை இந்த பகுதியில் இருக்க sin 55 டிகிரி எந்த மாற்றமும் இல்லை. பிளஸ் sin 90 மைனஸ் தீட்டானா என்னது? cos தீட்டா. sin 90 மைனஸ் தீட்டானா cos தீட்டா. தீட்டா மேல என்ன இருக்கு? 78 டிகிரி பை இந்த 78 டிகிரி cos 78 டிகிரி எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க. cos 90 மைனஸ் தீட்டானா sin தீட்டா. தீட்டா மேல என்ன இருக்கு? 72 டிகிரி பை sin 72 டிகிரி. இப்ப பாருங்க. எதை நம்ம கேன்சல் பண்ணலாம்? sin 55 sin 55 கேன்சல். இங்க எதுவுமே இல்லை. என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது sin 55 sin 55 வகுத்தோம்னா 1. அதே மாதிரி தான். இது கேன்சல் ஆகி ஆன்சர் 1 மைனஸ் இதுவும் கேன்சல் ஆயிரும். இதோட மதிப்பு என்ன? 1. sin 72 sin 72 வகுத்தோம்னா 1 ஈக்குவல் டு இப்ப பாருங்க. பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். மிச்சம் இருக்குது 1 தான். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 10 பார்க்க போறோம். முதலது பாருங்க. 2 இருக்கு. cosecant a = secant 34 எனில் a இன் மதிப்பை காண்க. கண்டுபிடிக்கலாமா? முதல்ல
கொடுத்து இந்த இடத்த எழுதுவோம். என்ன இருக்கு பாருங்க, கொசிகண்ட் ஏ ஈக்குவல் டு சீக்கண்ட் 34 டிகிரி. நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த இடது பக்கம் நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஏ இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நிரப்பு கோணங்களுக்கான முக்கோண விகிதங்கள் நம்ம மாற்றி எழுத போறோம். அப்போ இந்த சீக்கண்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த 34 90லேருந்து எதை கழிக்கலாம் பாருங்க, 90லேருந்து 56 கழிச்சா 34 வரும். அப்போ 34 90 மைனஸ் 56 நம்ம எழுதலாம். இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை. கொசிகண்ட் ஏ ஈக்குவல் டு சீக்கண்ட் 90 மைனஸ் டீட்டான்னா ஃபார்முலா பார்ப்போமா? பாருங்க, சீக்கண்ட் 90 மைனஸ் டீட்டான்னா கொசிகண்ட் டீட்டா. சீக்கண்ட் 90 மைனஸ் டீட்டான்னா கொசிகண்ட் டீட்டா. அங்கே டீட்டாக்குள்ள என்ன இருக்கு, 56 டிகிரி இருக்கு. இப்போ பாருங்க, ரெண்டு பக்கம் விகிதங்கள் சமமா இருக்கு. அப்போ கோணங்கள் சமம். அப்போ கோணம் என்ன, ஏ ஈக்குவல் டு 56 டிகிரி. நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சோம் முதல் இதுல. ரெண்டாவது பாருங்க, அப்படியே கொடுத்துருந்த எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, tan b. tan b ஈக்குவல் டு cot 47 டிகிரி. இதுல b யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த tan b அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த காட்டும் அப்படியே இருக்கட்டும். நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதம். அப்ப 90 வர மாதிரி எப்படி எழுதலாம் பாருங்க, 90லேருந்து 43 கழிச்சா 47 டிகிரி. அப்ப 47 90 மைனஸ் 43 எழுதலாம். இப்ப பாருங்க, tan b ஈக்குவல் டு cot 90 மைனஸ் தீட்டா. ஃபார்முலா பார்ப்போமா? பாருங்க, இங்க இருக்கு cot 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. பாருங்க, cot 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. tan தீட்டாக்கு பதில் எவ்வளவு இருக்கு, 43 டிகிரி. இப்ப பாருங்க, விகிதங்கள் சமம், tan. அப்ப கோணம் இப்படிதான் இருக்கும், சமமா தான் இருக்கும். கோணத்தை மட்டும் எழுதிக்கலாமா? இங்க கோணம் b, இங்க கோணம் 43 டிகிரி. இதான் என்னது, நமக்கு தேவையான b யோட மதிப்பு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 11 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன் 64 டிகிரி 34 நிமிடம். இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது வந்து மினிட்ஸ், இது டிகிரி, இது மினிட்ஸ். சரியா? நமக்கு 1 டிகிரி அப்படின்னா 60 நிமிடம். சரியா? அதுக்கு அடுத்தது 60 1 நிமிடம் அப்படின்னா 60 வினாடிகள். இது தெரிஞ்சா போதும். 1 டிகிரினா 60 நிமிஷம், 1 நிமிஷம்னா 60 வினாடி. இப்ப பாருங்க, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிகிரி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நிமிடம் இருக்கு இல்லையா, இந்த நிமிடம் ஆரோட மடங்கா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்த முடியும். இப்ப பாருங்க, சைன் இந்த இடத்துல 64 டிகிரி, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 34 இது வந்து 6ன் மடங்கு கிடையாது. அப்ப இதுல இருக்க 6ஓட மடங்கு என்னது, 30 தான் இல்லையா? அப்ப இது எப்படி பிரிச்சு எழுதலாம்னா, 30 நிமிடம் பிளஸ் 4 நிமிடம்னு எழுதலாம். அங்க 36க்கு போகக்கூடாது. சரியா? இதுக்கு உள்ள இருக்கிற 6ஓட மடங்கு அதிகபட்சமா இருக்கு 30 தான். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு, இப்ப நம்ம அட்டவணையில இருந்தா நம்ம மதிப்பு எடுக்க போறோம். நம்ம புக்ல அட்டவணை கொடுத்துருப்பாங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. சைன் இங்க இருக்கு பாருங்க, நேச்சுரல் சைன். இதுல பாருங்க, இதுல எல்லாமே கோணம் இருக்கும். 0லேருந்து பாருங்க, 0லேருந்து ஆரம்பிச்சு வந்துகிட்டே இருக்கும். இதுல பாருங்க 0, 6 நிமிடம், 12 நிமிடம், 18 நிமிடம், 24 நிமிடம், 30 நிமிடம், 36 6ஓட மடங்குல இருக்கா, அதான் நம்ம 6ஓட மடங்கை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த நேச்சுரல் சைன் இருக்கு இல்லையா, இதுல தான் நம்ம பார்க்க போறோம். என்ன சைன் பாருங்க, 64 டிகிரி 30 நிமிடம், 64 டிகிரி. இங்க பாருங்க, நேச்சுரல் சைனு, கோணம் இங்க இருக்கு பாருங்க 64, இங்க இருக்கா 64 டிகிரி, இங்க இருக்கு. எத்தனை நிமிஷம், 30 நிமிஷம். பாருங்க, 30 நிமிடம் இங்க இருக்கா பாருங்க, இதுக்கு நேரா 30 மேல இருக்கணும். இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு நேரா 30க்கு நேரா இங்க 64 என்ன வருது, 0.9026. தனியா எழுதுங்க, 0.9026. 64 டிகிரி 30 நிமிஷம் பார்த்துட்டோம். இங்க பாருங்க, இந்த ஒரு 4 நிமிஷம் இருக்கா, அது எங்க பார்க்கணும்னா பொது வித்தியாசம் சொல்லி இங்க இருக்கும். இந்த பொது வித்தியாசத்துல பார்க்கணும். பாருங்க, 64 எங்க எடுத்துட்டோம், இந்த 30 நிமிடத்தை எடுத்து எழுதிட்டோம். இப்ப இங்க 4 இருக்கு பாருங்க, 4க்கு நேரா இங்க பாருங்க என்ன இருக்கு, 4க்கு நேரம் இங்க 5 இருக்கா, இந்த 5 நம்ம கூட்டணும், கடைசியில எழுதி கூட்டணும். சரியா? இது 5னா என்ன அர்த்தம், 0.0005ன்னு அர்த்தம். அதனால நீங்க கடைசியில வச்சுதான் கூட்டணும். இங்க வச்சு கூட்டிட்டு போறீங்க, தப்பாயிரும். கூட்டுங்க, 11, 11க்கு 1 மிச்சம் 1, 3, 0, 9.0. சரியா? அப்ப ஆன்சர் என்ன,
0.9031. இதான் நமக்கு தேவையான மதிப்பு. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 12 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. cos 19 டிகிரி 59 நிமிடம் இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? cos 19 டிகிரி 59 நிமிடம் ஈக்குவல் டு நமக்கு இந்த இடத்துல cos எந்த பிரச்சனையும் கிடையாது, 19 டிகிரியும் பிரச்சனை கிடையாது. இந்த 59 இருக்கு இல்லையா, இது வந்து 6ன் மடங்காய் இருக்கணும். 1 டிகிரி ஈக்குவல் டு 60 நிமிடம். அப்ப அந்த நிமிடம் 6ஓட மடங்குல இருக்கணும். அப்போ இதுல இருக்கக்கூடிய 6ஓட மடங்கு பாருங்க, 54 வருமா? 54 8 54 பிளஸ் 5 பிளஸ் 5. சரி, அப்படி பிரிச்சு எழுதிடணும். இந்த 54 வந்து எதோட மடங்கு? 6ஓட மடங்கு. மிச்சம் 5 வரும் இல்லையா, அப்ப அதை தனியா நம்ம எழுதிக்கிறோம். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு cos 19 டிகிரில 54 நிமிஷத்தை நம்ம பார்க்கணும். cos 19 டிகிரி பாருங்க, இந்த இடத்துல நேச்சுரல் கொசைன் கொடுத்துருப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பொது வித்தியாசம் பகுதியில் உள்ள எண்களை கழிக்க வேண்டும். சைனு டேன்ல நம்ம கூட்டுவோம், ஆனா இங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். சரியா? பாருங்க, என்ன பார்க்கணும்? cos 19ல 54 நிமிடம் இங்க இருக்கு பாருங்க. cos 19 54 நிமிடம் இங்க இருக்கு பாருங்க. கடைசியில் இதுக்கு நேரம் பாருங்க, 54 வந்தோம்னா 0.9403 தனியா எழுதுவோம். 0.9403. அதுக்கு அடுத்து 5 இருக்கு. இப்ப பாருங்க, 0. இதை எழுதிட்டோமா? 5க்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, பொது வித்தியாசம் 5. இந்த 5க்கு நேரா நமக்கு என்னதான் இருக்கு? 5 தான் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, 5 தான் இருக்கு. அப்ப இந்த 5 நம்ம கழிக்கணும். சரியா? ஏன்னா காசோட மதிப்பு 1ல இருந்து 0க்கு குறையும், அதனால நம்ம கழிக்க போறோம். கழிச்சிருவோமா? கடைசியில வச்சுதான் கழிக்கணும். இப்ப பாருங்க, 3ல 5 கழிக்கும் இது பண்ணோம் 13. 13ல 5 கழிச்சோம்னா 8. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 9 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 3 இருக்கும். இந்த 9 அப்படியே வந்துடும் 0. சரியா? அப்ப 0.9398. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 13 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. tan 70 டிகிரி 13 நிமிடம் இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு 1 டிகிரி அப்படின்னா 60 நிமிடம். அப்போ நமக்கு டிகிரியை பத்தி பிரச்சனை இல்லை. tan 70 டிகிரி எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த நிமிடம் இருக்கு இல்லையா, 13 நிமிடம், இது வந்து 6ன் மடங்குல இருக்கணும். அப்போ 1 6 2 12. அப்போ 12 நிமிடம் பிளஸ் 1 நிமிடம் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிடணும். 12 மடங்கு மிச்சத்தை பிளஸ் போட்டு எழுதிக்கிடணும். சரியா? இப்ப பாருங்க, நம்ம அட்டவணையில தான் மதிப்பு எடுக்க போறோம். tan 70 டிகிரி இல்லையா, 70 டிகிரில 12 நிமிடம். பாருங்க, நேச்சுரல் டேன்ஜென்ட் இருக்கும், இதில் தான் நம்ம எடுக்கணும். tan 70 டிகிரி இதுல பாருங்க, 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். நான் அடுத்த பக்கத்தை மட்டும் எடுத்திருக்கேன். 45ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை டிகிரி? 70 டிகிரி. பாருங்க, இங்க 70 டிகிரி இருக்கா? இது 0, இது 6, இது 12. அப்ப பாருங்க, 70ல 12 நிமிடம் பார்க்கும்போது என்ன வருது? 2.7776. 2.7776. அதுக்கு அடுத்தது 1 இருக்கு பாருங்க. இத பொது வித்தியாசத்துல பார்க்கணும். பாருங்க, எத்தனை டிகிரி? 70ல நம்ம இந்த மதிப்பு எடுத்துட்டோம். பொது வித்தியாசம் எவ்வளவு? 1. இந்த 1க்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க. பாருங்க, 1 2ல ஆரம்பிக்குது. அப்ப முதல்ல இருக்கிறதா 1. எவ்வளவு? 26 இருக்கு. அந்த இடத்த பாருங்க, 26. அந்த 26 கூட்டணும். கூட்டிடுமா? எங்க வச்சு கூட்டணும்? கடைசியில வச்சு கூட்டணும். அதான் முக்கியம். சரியா? 26 என்ன அர்த்தம்? 0.0026ன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, கூட்டுங்க. 6 கூட்டணும்னா 12. 12க்கு 2 மிச்சம் 1. 8 2 கூட்டினா 10. 10க்கு 0 மிச்சம் 1. 7 1 8. 7 அப்படியே வந்துடும் 0.2. அப்போ 2.7802. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 14 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மதிப்பு காண்க. இங்க 2 கணக்குகள் இருக்கு. முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தி நம்ம மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கொடுத்து இந்த எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம்.
முதல்ல சைன் 38 டிகிரி 36 நிமிடம். இந்த நிமிடம் ஆரோட மடங்குல இருக்கு, பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்து டேன் 12 டிகிரி 12 நிமிடம். இந்த நிமிடம் பாருங்க 12, இதுவும் ஆரோட மடங்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், நேரடியாக அட்டவணையில் மதிப்பை எடுத்து இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். முதல்ல பாருங்க சைன் 38 டிகிரி 36 நிமிடம். மதிப்பு எடுத்து எழுதுவோமா? பாருங்க சைன் சைன் தானே, இது எடுக்க போறோம். 38ல 36 பார்க்க போறோம். பாருங்க 38 டிகிரி இங்க இருக்கா, 38 டிகிரி எத்தனை நிமிஷம்? 36 நிமிஷம். 0 6 12 18 24 30 36 இங்க இருக்கு பாருங்க, 36 நிமிடம். மேல பாத்துங்க, இங்க இருக்க 36, அதுல அப்படியே கீழே வரணும். எதுக்கு நேரம் வரணும்? 38க்கு நேரம் வரணும். என்ன இருக்கு? 0.6239 எழுதிருமா? 0.6239 பிளஸ் அதுக்கு அடுத்து பாருங்க tan 12 டிகிரி 12 நிமிடம். பாருங்க tan இது எடுத்தாச்சு, நேச்சுரல் டேஞ்சன் இருக்கா, இங்க எடுக்க போறோம். 12 டிகிரி 12 இங்க பாருங்க, இங்க 12 இருக்கு நிமிடம். இது வந்து கோணம். நிமிடம் பாருங்க 12 நிமிடம் இங்க இருக்கு பாருங்க, 12 நேரம் கீழே 12 என்ன வருது? 0.2162 0.2162 ரெண்டையும் கூட்டிடுவோமா? ஈக்குவல் டு கூட்டுங்க. ரெண்டையும் 9 கூட்டினா 11, 11 கொண்டு மிச்சம் 1. இந்த இடத்துல 6 1 7, 7 3 10, 10க்கு 0 மிச்சம் 1, 2 இங்க ஒரு 2 4, 2 6 கூட்டினா 8. அப்ப 0.8401. புரியல, இந்த மாதிரி கூட கூட்டிங்க. 0.6239 0.216 இப்படி கூட நீங்க எழுதி கூட்டிக்கலாம். கூட்டுங்க. 11 11 கொண்டு மிச்சம் 1 1 3 4 4 10, 10க்கு 0 மிச்சம் 1. இதை கூட்டினா 2 1 3 3 1 4 6 2 கூட்டினா 8 0. சரியா? இதான் நமக்கு தேவையான முதல் கணக்கோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுத்து எடுத்து எழுதுவோமா? tan 60 டிகிரி 25 நிமிடம். tan ரெண்டாவது நம்ம ஆரம்பிக்கிறோம். tan 60 டிகிரி 25 நிமிடம் மைனஸ் காஸ் 49 டிகிரி 20 நிமிடம் ஈக்குவல் டு. இப்ப பாருங்க, இதுல இந்த நிமிடம் இருக்குல்ல 25, இது வந்து ஆரோட மடங்கா இல்ல, நம்ம இதை ஆரோட மடங்கா மாத்தி எழுதணும். மாத்திக்கலாமா? முதல்ல tan 60 டிகிரி அப்படியே இருக்கட்டும். 25 நிமிடத்தை நம்ம எப்படி எழுதலாம்? 4 6 24. அப்ப 24 நிமிடம் பிளஸ் 1 நிமிடம்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது கீழே எழுதுறாங்க, இடம் பத்தாது, மைனஸ் காஸ் 49 டிகிரி அப்படியே தான் வரும். இந்த 20 நிமிடம் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன கிடையாது? ஆரோட மடங்கு கிடையாது. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 3 6 18 இல்லையா, அப்ப 18 நிமிடம் பிளஸ் 2 நிமிடம்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம முக்கோணவியல் அட்டவணையிலிருந்து மதிப்பு எடுத்து எழுத போறோம். எழுதுவோமா? முதல்ல பாருங்க, tan 60 டிகிரி 24 நிமிடம் பார்க்கணும். பாப்போமா? இருங்க, நான் tan எடுத்துக்கிட்டா அட்டவணைய. tan எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. tan 60 டிகிரி இங்க இருக்கு பாருங்க. நேச்சுரல் tan இருக்கா? எத்தனை டிகிரி? 60 டிகிரி இங்க இருக்கு. tan 60ல எவ்வளவு பார்க்கணும்? 24 நிமிடம். tan 60 இங்க இருக்கு, இதுல 24 நிமிடம் இங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? 1.7603 1.7603 1. கொஞ்சம் பார்த்து எழுது, கொஞ்சம் இதாகும். 1.7603 1.7603 tan 60ல தானே பார்த்துருக்கோம். tan 60ல 1.7603 எழுதிட்டோம். அதுக்கு அடுத்துங்க பாருங்க, இங்க 1 இருக்கா? பொது வித்தியாசம் 1 இருக்கு. அந்த 1 பார்க்கணும். எங்க பார்க்கணும்? tan 60க்கு நேரா பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க? பொது வித்தியாசம் 1க்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க? 1க்கு நேரம் 12 இருக்கா? அந்த 12 கூட்டணும். இது வந்து tan. அப்ப இந்த 12 கடைசியில வச்சு கூட்டிங்க. என்ன வரும்? 5 1 6 7 1. அப்போ 1.7615 மைனஸ். இப்ப பாருங்க, காஸ் 49 டிகிரியில 18 நிமிஷத்தை பார்க்க போறோம். பார்க்கலாமா? காஸ் 49. இருங்க, நான் அட்டவணை எடுத்துக்கிறேன். காஸ் 49 காஸ் 49
ஒரு செகண்ட் பொறுத்துக்குங்க. எல்லாம் இதாகுது. காஸ் 49 எடுத்தாச்சு. காஸ் 49 டிகிரி எடுத்துருவோமா? இங்க இருக்கு பாருங்க. காசு தானே, கொசைன் தானே. பாருங்க 49 டிகிரியில எத்தனை நிமிஷத்தை பார்க்கணும்? 18 நிமிஷத்தை பார்க்கணும். பாருங்க 49 நேரம் 18. இங்க இருக்கா? என்ன இருக்கு? 0.6521 எழுதிக்கலாமா? 0.6521. இதுல பாருங்க பொது வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 2 பார்ப்போமா? 49க்கு நேரம் 2 பாருங்க. 49 நேரம் பொது வித்தியாசம் 2ல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப இந்த 4 நம்ம மைனஸ் பண்ணணும். காசுல பாருங்க என்ன செய்யணும்? பொது வித்தியாசத்தை கழிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணிடுவோமா? பாருங்க 11 4 கழிச்சோம்னா 7. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 அப்படியே வந்துடும், 5 அப்படியே வந்துடும், 6 அப்படியே வந்துடும், 0. அப்போ இதோட மதிப்பு என்ன? 0.6517. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். மைனஸ் பண்ணுமா? 1.7615 0.6517 மைனஸ் பண்ணுமா? பாருங்க 15ல 7 கழிச்சோம்னா 8. இந்த இடத்துல 0 இருக்கும். 10ல 1 கழிச்சோம்னா 9. இங்க 5 இருக்கும். 5ல 5 கழிச்சோம்னா 0. 7 இருக்கு. 7ல 6 கழிச்சா 1 புள்ளி, இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண நமக்கு என்ன வந்திருக்கு? 1.1098. இதான் என்னது? நமக்கு தேவையான மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 15 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தீட்டாவின் மதிப்பை காண்க. இங்க 2 இருக்கு, சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்கு. இதுல இந்த தீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. முக்கோணவியல் அட்டவணை வச்சா நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல கொடுத்திருந்த சைன் தீட்டாவை எடுத்து எழுதியாச்சு. 0.9858. இப்போ இந்த சைன்ன்ற அட்டவணை நமக்கு புக்கில் இருக்கும். 2 பக்கம் இருக்கும். இதுல இந்த மதிப்பு எங்க இருக்குன்னு தேடணும். இந்த மதிப்பு வந்தாலும் சரி, அல்லது இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதிப்பு வந்தாலும் சரி தேடுவோமா? 0.9858 பாருங்க. 0.9858 தேடுங்க. எங்க இருக்கு? 0.9880 இருக்கு. அப்போ 9851 98 நமக்கு என்ன வேணும்? 9858 பாருங்க. இந்த இடத்த பாருங்க. பக்கத்துல இருக்கா பாருங்க. 9857. இந்த 1 தானே வேணும். அப்போ மீன் டிஃபரன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. பொது வித்தியாசத்துல 1 இருக்கு. அப்ப பாருங்க இது எங்க இருக்கு? சைன் 80 டிகிரி எத்தனை நிமிஷம்? 18 நிமிஷம். அப்போ சைன் 80 டிகிரி 18 நிமிஷம். இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 0.9857. அதுக்கு அடுத்து மீன் டிஃபரன்ஸ்ல 1 இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு நேரம் 1 வருது. இப்ப இது கூட்டு நம்ம என்ன வருது? 0.9858 வந்துருது. அப்ப பாருங்க இது வந்து எதோட மதிப்புன்னா சைன் 80 டிகிரி 18 நிமிடம் பிளஸ் 1 நிமிடம் பிளஸ் 1 1 2. இதை செக் பண்ணுங்க. இந்த 1 வந்து எங்க வருது பாருங்க. நல்லா செக் பண்ணிக்கிடுவோம். பாருங்க இங்க தானே இருக்கு 2. சரியா? 2ல இருக்கு. அப்போ இது வந்து 2 நிமிடம். பொது வித்தியாசம் 2 இருக்கு இல்லையா? அதோட மதிப்பு தான் 1. அப்ப இந்த இடத்துல 2 ஈக்குவல் டு சைன் 80 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இது 18 நிமிஷம், இங்க ஒரு 2 நிமிஷம் கூட்டினா என்ன வந்துடும்? 20 நிமிடம். அப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க. சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் 80 டிகிரி 20 நிமிடம். எது சமமா இருக்கு? விகிதங்கள் சமமா இருக்கு. அப்ப கோணங்கள் சமம். அப்ப தீட்டா ஈக்குவல் டு 80 டிகிரி 20 நிமிடம். இதான் முதல் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது பார்ப்போமா? ரெண்டாவது பாருங்க என்ன இருக்கு? காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0.7656 0.7656. இது எங்க இருக்குன்னு நம்ம தேட போறோம். தேடுவோமா? பாருங்க காஸ் இந்த பக்கம் பார்த்து எடுக்கணும். சரி, எந்த சைடு பார்த்து எடுக்கணும். காஸ் எத்தனை டிகிரி? 0.7656 எங்க இருக்குன்னு பாருங்க. 0.7656 0.7656 0.
பாருங்க 7660 இருக்கு. அப்போ நமக்கு என்ன வேணும்? 0.7656 தான் வேணும். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 4 இருக்கா? அந்த 4 நம்ம இங்க இதுல பாருங்க. மீன் டிஃபரன்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இது 2 எடுத்துக்கலாமா? அதாவது 40 டிகிரி எத்தனை நிமிஷம் பாருங்க? 0 நிமிடம். 0 நிமிடம். அப்போ சைன்ல காஸ் 40 டிகிரி 0 நிமிஷம். இதோட மதிப்பு என்னன்னா 0.7660. அதுக்கு அடுத்தது நமக்கு எவ்வளவு இருக்கு? எக்ஸ்ட்ரா வந்து 4 வேணுங்க. 56 இருக்கு. நம்ம 60 எடுத்திருக்கோம் இல்லையா? அப்ப 4 பாருங்க எங்க இருக்கு? இந்த 4 இதுக்கு நேரம் எதோட மதிப்பு பாருங்க? 2ல இருக்கு. அப்ப 2 நிமிடம். 2 நிமிடம் ஈக்குவல் டு இந்த 4 நம்ம மைனஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா காசுல வந்து பொது வித்தியாசத்தை நம்ம மைனஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ 10 10ல 4 கழிச்சோம்னா 6, இங்க 5, இந்த 6 அப்படியே வந்துடும். இந்த 7 அப்படியே வந்து 0.0 கரெக்டாக வந்துருச்சா பாருங்க? 0.7650. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த 0.7650 என்ன எழுதிக்கலாம்? காஸ் 40 டிகிரி 0 நிமிடம் பிளஸ் இங்க ஒரு 2 நிமிடம் இருக்கு. சரியா? இங்க வரும்போது கூட்டி தான் எழுதணும். இந்த ஆன்சர் தான் நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மாத்தி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரியா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 40 டிகிரி 2 நிமிஷம் 0 நிமிஷம் 0 நிமிஷம் 2 நிமிஷம் கூட்டினா என்ன வரும்? 2 நிமிஷம் தான் வரும். அப்ப 40 டிகிரி 2 நிமிடம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல எடுத்துக்காட்டு 6ல் 16 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கர்ணம் 5 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு குறுங்கோணம் 48 டிகிரி 30 நிமிடம் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பை காண்க. செங்கோண முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா 1/2 பி பெருக்கல் ஹச், அதாவது அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருமா? செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இங்க செங்கோணம் இருக்கு. செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம். இதான் 5 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது ஒரு குறுங்கோணம் கொடுத்துருக்காங்க. குறுங்கோணம் நம்ம இங்க எடுத்தாலும் சரி, இங்க எடுத்தாலும் சரி, எங்கன்னா எடுத்துக்கலாம். நான் இங்க எடுத்துக்கிறேன். 48 டிகிரி 30 நிமிடம். சரியா? இப்ப பாருங்க, இந்த செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம், இந்த குறுங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடியது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். நமக்கு அடிப்பக்கமான அடுத்துள்ள பக்கம் வேணும், எதிர்பக்கமான உயரம் வேணும். எது மட்டும்தான் தெரியும்? கர்ணம் மட்டும்தான் தெரியும். இப்ப பாருங்க, நம்ம இதை ஏபியை கண்டுபிடிப்போமா? ஏபின்றது என்னது? உயரம். எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்க போறோம். அப்ப எதிர்பக்கமும் கர்ணமும் எதுல வரும்? அதான் கேள்வி. சைன்ல வருமா? அப்ப பாருங்க, சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. இந்த தீட்டாவுக்கு பதிலா 48 டிகிரி 30 நிமிடம் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் பை கர்ணம். எது வந்து எதிர்பக்கம் பாருங்க? ஏபி தான் எதிர்பக்கம். எது கர்ணம்? ஏசி தான் கர்ணம். இப்ப பாருங்க, சைன் 48 டிகிரி 30 நிமிடம். இதோட மதிப்பு நம்ம ஈஸியா அட்டவணையில் எடுத்துடலாம். இந்த நிமிடம் ஆரோட மடங்குல தான் இருக்கு. ஈஸியா எடுத்துடலாம். பாருங்க, சைன் எடுப்புமா? சைன் பாருங்க, மேல நேச்சுரல் சைன் இருக்கும், பார்த்து எடுக்கணும். எத்தனை டிகிரி? 48 டிகிரி எத்தனை நிமிஷம்? 38 நிமிஷம். 30 நிமிஷம். 48ல 30 இங்க இருக்கு பாருங்க. 0. என்ன இருக்கு? 7490. 0.7490. 48ல 30. ரைட். 0.7490 ஈக்குவல் டு ஏபியோட மதிப்பு பாருங்க, எதிர்பக்கம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏசி பாருங்க, ஏசியோட மதிப்பு 5. இப்போ பாருங்க, 0.7490. இந்த 5 இங்க வந்தா பெருக்கலா மாறும். ஈக்குவல் டு ஏபி. இது வகுத்தல் இங்க வந்தா பெருக்கலா மாறிச்சு. பெருங்க 0 5 5 பெருங்க 0. 5 9 45க்கு 5 மிச்சம் 4. 5 4 பெருங்க 20. 4 கூட்டினா 24. 24க்கு 4 மிச்சம் 2. 5 35. 2 கூட்டினா 37. புள்ளிக்கு வலது பக்கம் 4 இலக்கமா? அப்ப இந்த இடத்துல புள்ளி வச்சிடணும். ஈக்குவல் டு ஏபி. அப்படியே சைடை மாத்திங்க. ஏபி ஈக்குவல் டு 3.7450 சென்டிமீட்டர். இது அப்படியே இருக்கட்டும். எதை கண்டுபிடிச்சிட்டோம்?
இந்த ஏபின்ற பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிசி அடுத்துள்ள பக்கத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்துள்ள பக்கம் வேணும், காரணம் தெரியும். 2 எதில் வரும்? காசில் வருமா? இப்போ பாருங்க, காஸ் எத்தனை டிகிரி? 48 டிகிரி. எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம். ஈக்குவல் டு எந்த பக்கம் பை எந்த பக்கம்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். எது அடுத்துள்ள பக்கம்? பிசி தான் அடுத்துள்ள பக்கம், ஏசி தான் கர்ணம். பாருங்க, பிசி அடுத்துள்ள பக்கம், ஏசி கர்ணம். இப்போ நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிச்சாகணும்? காஸ் 48 டிகிரி 30 நிமிஷம். பாருங்க, காஸ் இது வந்து ஆரோட மடங்கு தான், ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்க பாருங்க, கொசைன் எடுத்துட்டோமா? கொசைன்னா காஸ் எத்தனை டிகிரி? 48ல் 30. பாருங்க, 48 இங்கே இருக்கு, 30 எங்கே இருக்கு? பாருங்க, இங்கே இருக்கா? 48க்கு நேராக 30ல் பார்க்கணும். 0.6626 0.6626 ஈக்குவல் டு நம்ம பிசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏசியோட மதிப்பு 5 காரணம். சரியா? இப்போ பாருங்க, இந்த 5 இந்த பக்கம் தான் பெருக்கலாமா மாறுமா? 6626 பெருக்கல் 5 ஈக்குவல் டு பிசி. 5 கொண்டு பெருங்க. 5 30, 30க்கு 0 மிச்சம் 3. 2 10, 3 கூட்டினா 13, 13க்கு 3 மிச்சம் 1. 5 30, 1 கூட்டினா 31, 31க்கு 1 மிச்சம் 3. 5 30, 3 கூட்டினா 33. புள்ளிக்கு வலது பக்கம் 4 இலக்கம் இருக்கா? 1 2 3 4 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சணும். பிசி. சரியா? சைடு மாற்றிங்க. பிசி ஈக்குவல் டு 3.3130 சென்டிமீட்டர். சரியா? இதான் என்னது? பிசின்ற பக்கம். இப்போ நம்ம செங்கோண முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிச்சலாம். பாருங்க, செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணத்தின் பரப்பு, முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தோட பரப்புக்கு ஃபார்முலா என்ன? பரப்பு ஈக்குவல் டு 1/2 பி பெருக்கல் ஹச். 1/2 பின்றது என்னது? அடிப்பக்கம். எது அடிப்பக்கம்? பிசி தான் அடிப்பக்கம், ஏபி தான் உயரம். அப்போ பிசி பெருக்கல் ஏபி மதிப்பில் எடுத்து எழுதுவோமா? 1/2 பிசியோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, 3.3130 பெருக்கல் ஏபியோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க, 3.7450 3.7450. எல்லாமே பெருக்கல் இருக்கு. அப்படியே கேன்சல் பண்ணுமா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 2 2 3 இருக்கு, 2 2 மிச்சம் 1 இங்க வந்தா 13, 13ல 6 2 12 மிச்சம் 1 இங்க வந்தா 11, 11ல 5 2 10 மிச்சம் 1 இங்க வந்தா 13, 6 2 12 மிச்சம் 1 இங்க வந்தா 10, 5 2 10. அப்போ 1.6565 பெருக்கல் 3.7450. இதை பெருக்கணும். இதை பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பெருக்கிடுவோமா? பாருங்க, எதை கொண்டு பெருக்க போறோம்? 1.6565 பெருக்க போறோம். எதை கொண்டு? 3.7450 பெருக்குமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 கொண்டு பெருக்க போறோம். 0 கொண்டு பெருங்க, எல்லாமே 0 தான். 0 0 0 0. இப்போ 5 கொண்டு பெருக்குமா? 5 25க்கு 5 மிச்சம் 2. 5 30, 32க்கு 2 மிச்சம் 3. 5 25, 28க்கு 8 மிச்சம் 2. 5 30, 2 கூட்டினா 32, 32க்கு 2 மிச்சம் 3. 5 5, 5 3 8. 5 கொண்டு பெருக்கி இப்போ 4 கொண்டு பெருக்குவோம். 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2. 4 24, 2 கூட்டினா 26, 26க்கு 6 மிச்சம் 2. 4 5 20, 22க்கு 2 மிச்சம் 2. 4 24, 26க்கு 2 கூட்டினா 26, 26க்கு 6 மிச்சம் 2. 4 1 4, 2 கூட்டினா 6. அடுத்தது 7 கொண்டு பெருக்கிடுமா? 7 5 35க்கு 5 மிச்சம் 3. 7 42, 3 கூட்டினோம்னா 45, 45க்கு 5 மிச்சம் 4. 7 5 35, 39க்கு 9 மிச்சம் 3. 42, 3 கூட்டினா 45, 45க்கு 5 மிச்சம் 4. 1 7, 7 4 11. அதுக்கு அடுத்து பாருங்க, கடைசியில் 3 கொண்டு பெருக்கிடலாமா? 3 15, 15க்கு 5 மிச்சம் 1. 3 18, 18 19, 19க்கு 9 மிச்சம் 1. 3 15, 15 16, 16க்கு 6 மிச்சம் 1. 3 18, 11 19, 19க்கு 9 மிச்சம் 1. 1 3 3, 3 1 4. கூட்டிடுவோமா?
இப்போ இதை கூட்டிடலாமா பாருங்க. 0 அப்படியே வந்துடும், இந்த 5 அப்படியே வந்துடும், இந்த 2 அப்படியே வந்துடும். இப்போ இதை கூட்டுவோமா பாருங்க. 8 6 14, 14 5 19, 19க்கு 9, மிச்சம் 1, 1 5 6, 11 13 15, 15க்கு 5, மிச்சம் 1, 10 19 25, 25 ஒரு 8 33, 33க்கு 3, மிச்சம் 3, 3ன்னா 3 யாரையும் 9 14 20, 20க்கு 0, மிச்சம் எத்தனை 2, 9 2 11, 11 12, 12க்கு 2, மிச்சம் 1, 1 4 5, 5 1 6. மொத்தம் புள்ளிக்கு வலது பக்கத்துல இங்க ஒரு 4 இலக்கம், இங்க ஒரு 4, மொத்தம் 8 இலக்கம். 1 2 3 4 5 6 7 8 இலக்கம் இந்த இடத்துல புள்ளி வந்துடும். அப்ப ஆன்சர் பாருங்க, எடுத்து எழுதிடுமா? 2 பெருக்குனா 6.20 35 9250. நமக்கு புக்ல இந்த 0 விட்டுட்டு எழுதியிருப்பாங்க, அதுக்கு மதிப்பு கிடையாது. நீங்க விட்டுட்டாலும் சரிதான், அப்படியே எழுதினாலும் சரிதான். 6.2035 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான செங்கோண முக்கோணத்தோட பரப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.